ஹிட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வண்டி கூட நம்மள பழி வாங்குது. ஏய், என்ன மகிழ் இங்க நின்னுட்டு இருக்க? வண்டிக்கு என்ன ஆச்சு? வண்டி பாதி வழியில நின்னுருச்சு. ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. அப்படியா? தள்ளு, நான் பாக்குறேன். ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதே. சரி, ஒண்ணு பண்ணலாம். வண்டி இங்கே இருக்கட்டும். மெக்கானிக்க வர சொல்லி வண்டியை சர்வீஸ் பண்ணி எடுத்துட்டு வர சொல்லலாம். நீ வா, நம்ம கார்ல போலாம். இந்தா. மகிழ், என்ன ஆச்சு? ஏன் டல்லா இருக்க? ஆமா, மதிய பொண்ணு பார்க்க வந்தாங்களே, என்ன ஆச்சு? மாப்பிள்ள ஓகேவா? இல்ல ஆதி, மாப்பிள்ள வீட்டுக்காரங்க சரியில்லை. அவ அக்கா ஓடி போனதை சொல்லி காட்டி பேரம் பேசுறாங்க. அதான் பிரச்சனை பண்ணி அவங்கள அனுப்பி விட்டுட்டேன். அது சரி. அப்ப நீ நல்லதுதான் பண்ணிருக்க. மாப்பிள்ள வீட்டுக்காரங்க தான் மோசமா இருக்காங்கன்னா மதியோட அப்பா அதை விட மோசம். வந்தவங்க தான் பேரம் பேசுறாங்கன்னு தெரிஞ்சும் அவளை எப்படியாவது கல்யாணம் பண்ணி அனுப்புற எண்ணத்திலேயே இருக்காரு. நான் அவங்களை துரத்துனதுனால என் மேல கொலவெறியா இருக்காரு. பாவம், மதிதான் என்னால திட்டு வாங்கிட்டு இருப்பா. அவ நிலைமை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் அவங்க அப்பா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு? அவரு பொண்ணு மேல அக்கறையே இல்லையா? வேணா நான் அவரை பார்த்து பேசிட்டு வரட்டுமா? வேற பிரச்சனையே வேண்டாம். நீ போய் பேசினா ஓ மரியாதை தான் போகும். அதை விட நீ மதியோட ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சா அவளை சந்தேகப்பட்டு டார்ச்சர் பண்ணியே கொன்னுடுவாரு. அவர் யாரு பேச்சும் கேட்கவே மாட்டாரு. அப்ப என்னதான் பண்றது மகிழ்? மதிக்கு என்ன நடந்தாலும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியுமா? முடியாதுதான். நம்மளால முடிஞ்சது செஞ்சுதானே ஆகணும். நம்ம சைடுல இருந்து எப்படியாவது மதிக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும். பாத்துக்கலாம், ஃப்ரீயா விடு. ஆதி, உள்ள வந்துட்டு போ. கண்டிப்பா. பாட்டி, வா ஆதி. பாட்டி, யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. அட, ஆதி டாக்டரா? வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க பாட்டி? நான் நல்லா இருக்கேன் டாக்டர். பாட்டி, டாக்டர் எல்லாம் கூப்பிட வேண்டாம், சும்மா ஆதினே கூப்பிடுங்க. அது எப்படி டாக்டர்? என்ன இருந்தாலும் நீங்க என் பேத்தியோட முதலாளி. அந்த மரியாதையை கொடுக்க வேண்டாமா? மகிழினி, உங்க டாக்டர் இப்படி நிக்க வச்சு பேசிட்டு இருக்கியே. நான் எங்க பாட்டி பேசிட்டு இருக்கேன்? நீதான் பேசிட்டே இருக்க. நீங்க உட்காருங்க டாக்டர் சார். சரி சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் காப்பி எடுத்து. சரிங்க பாட்டி. ஏய், அடிதான் வாங்குவாங்க. எங்க பாட்டி இதே மாதிரிதான் நல்லா பேசுவாங்க. உனக்கு என்ன? வீட்ல அம்மா, பாட்டி, அக்கா, அண்ணா, அண்ணி, தங்கன்னு நிறைய பேர் இருக்காங்க. ஆனா எனக்கு பாட்டி மட்டும்தான். ஓய், ஒன்னும் கவலைப்படாத. கூடிய சீக்கிரமே என்ன கல்யாணம் பண்ணி எங்க வீட்டுக்கு வந்துடுவேல. அப்ப நீ எங்க குடும்பத்துல ஒருத்தி ஆயிடுவ. எனக்கு கிடைச்ச எல்லா சொந்தங்களும் உனக்கும் கிடைச்சிடும். நீ சொல்றதெல்லாம் கற்பனை பண்ணி பார்த்தா எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. கண்டிப்பா நடக்கும், கொஞ்சம் பொறுமையா இரு. மகிழ்,
ஆ, நம்ம வீட்டுக்கு டாக்டர் வந்திருக்காரு. இந்நேரத்துக்கு நீ தானே காப்பி போட்டு அவரை உபசரிக்கணும். அதை விட்டுட்டு அவர் கூட ஜம்முன்னு உட்காந்துக்கிட்டு இருக்க. உனக்கு முதலாளிங்கிற மரியாதை கொஞ்சம் கூட இல்ல. சாப்பிடுங்க. ஐயோ பாட்டி, எங்க முதலாளி அதெல்லாம் தப்பாவே எடுத்துக்க மாட்டாரு. அதனாலதான் நீ இப்படி இருக்க. காஃபி எப்படி இருக்குதுங்க முதலாளி? அதுவா, சக்கரை ரொம்ப கம்மியா இருக்கு. இல்ல டாக்டர், சக்கரை சரியா தானே போட்டிருக்கேன். நல்லா குடிச்சு பாருங்க. பாட்டி, இல்ல பாட்டி, சக்கரை சுத்தமா இல்ல. என்ன சொல்றீங்க? நான் சரியா தானே சக்கரை போட்டேன். சரி இருங்க வரேன். என்ன பாக்குற? அப்போ என் மேல நம்பிக்கை இல்லையா? வேணா நீயே குடிச்சு பாரு. சுகர் சரியா தானே போட்டிருக்காங்க. அப்படியா? எங்க குடு, நான் குடிச்சு பாக்குறேன். அட ஆமா, இப்போ சுகர் கரெக்டா இருக்கு. கொடுங்க தம்பி, சக்கரை போடுறேன். இல்ல பாட்டி, இப்போ சுகர் கரெக்டா இருக்கு பாட்டி. என்ன சொல்றீங்க? இப்ப எப்படி சுகர் வந்துச்சு? அதுவா, மகிழினி தான் பாட்டி சுகரை மிக்ஸ் பண்ணி கொடுத்தா. மகிழினி, இப்பதானே சுகர் எடுத்துட்டு வரேன். வேற என்ன சுகர் அவருக்கு நீ மிக்ஸ் பண்ணி கொடுத்த? சொல்லு மகிழினி, நீ தனியா சுகர் எடுத்து வச்சிருக்கியா? மகிழினி, பாட்டி கேக்குறாங்கல்ல, சொல்லு. ஆமா பாட்டி, அது நான் ஹாஸ்பிடல்ல போட்டு குடிக்கிறதுக்காக என் பேக்ல வச்சிருந்தேன். அதுதான் எடுத்து போட்டு கொடுத்தேன். அதுதான் சொல்றாரு. இப்போ சரியா இருக்கும். தேங்க்ஸ் பாட்டி. அப்போ நான் கிளம்புறேன். சரி டாக்டர், போயிட்டு வாங்க. சரி பாட்டி, வர மகிழ். ஓகே டாக்டர். கிளம்புறேன்னு சொன்னதும் கூடவே வருவா. ஏதாவது ரொமான்ஸ் பண்ணலான்னு பார்த்தா உள்ளவே இருந்துகிட்டு போயிட்டு வான்னு சொல்றியா? உன்னை வர வைக்கதான போனை விட்டுட்டு வந்திருக்கேன். எப்படியும் போனை கொடுக்கறதுக்காக வருவேல, அப்ப வச்சுக்கிறேன். போனை வச்சுட்டு வந்துட்டே ஆதி. என்ன பண்ற நீ? நீ காஃபில ஆட் பண்ண சுகரு அது எனக்கு பத்தல. அதனால அந்த சுகரை இங்க ஆட் பண்ணு.